ஏ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்புறேன். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா முகப்பேரில் இருக்கேன். முகப்பேரில் 50 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 60 கிலோ பிரியாணி போட்டு 3 ஹவர்ஸில் மொத்தமாக காலியாகிடும். ரொம்ப நாள் வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எப்பயுமே கூட்டமாகவே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் பார்த்தா இன்றைக்கும் கூட்டமாக தான் இருக்குது. சரி உள்ளே போயிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, மொத்தத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் வாங்க. அரிசி பிரியாணி அரிசியா இவ்வளவு ருசியா இருக்கு? ஏன் மச்சான் அடிச்சீங்க? வேறதா பிரியாணி வாங்கிட்டோம். 50 ரூபாய்க்கு எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்கள். பாருங்க சும்மா பேருக்கு சிக்கன் பீஸ்ன்னு சொல்லிட்டு போடலாம் இல்லை, பயங்கரமான பீஸு போட்டு ஒரு சமைச்சோறு வச்சுருக்காங்க. எப்பயுமே கூட்டமாக இருக்கும். நான் வர டைம்லாம் பீஸு காலியாகிடும், பிரியாணி காலியாகிடும். இன்றைக்கி அதான் சீக்கிரம் வந்திருக்கேன் நான். இதை பாருங்கள், இதை பாருங்கள், அந்த சால்னாவெல்லாம் ஊற்றி வேற லெவல். இந்த பீஸு பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்துருக்கு. லெக் பீஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட பீஸ் தான் காலியாகிடும். வெறும் குஸ்கா மட்டும் தான் இருக்கும். சிக்கன் 60 போன்லெஸ் வச்சுருக்காங்க. அப்படி வாய்க்கு வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த வாய் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். நம்ம இந்த கடையில் செம்மையாக இருக்குன்னு சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய கடையில் போய் செம்மையாக சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ரைஸ் தான் மேட்ரு. அந்த ப்ரைஸுக்கு அது ஒர்த்தா, அந்த ப்ரைஸுக்கு அது வந்து ஈடாகுமா அப்படின்றதான். இந்த 50 ருபீஸ்க்கு இவ்வளோ பார்க்க கொஞ்சம் வச்ச மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. ஒரு 50 ருபீஸ் சாப்பிட்டாலே வேறு கம்முன்னு ஆகிடும். அந்த பீஸோடு வச்சு நல்ல பெரிய வாயை எடுத்து போய் சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது தான் எடுத்து வச்சுக்கினே இருக்கும். இதே பேச்சுலர்ஸ்லாம் வந்து டெய்லிலாம் சாப்பிட மாட்டாங்க, வெளில தான் சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது. அவங்களாம் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டான ஃபுட்லாம் கிடச்சா ரொம்ப சூப்பருங்க. வேற லெவல். நல்ல காசு டைமோ பட்ஜெட்டுக்கு டைமோ டேஸ்ட்டாகவும் பெஸ்ட்டாகவும் சாப்பிடணும்னா நீங்கள் தாராளமாக வரணும். அதில் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாப்புல. இந்த இடத்துல 4 பேர் நிற்பாங்க எப்பயுமே. அதாவது கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு வியாபாரம் போயிட்டுருக்கு. இந்த பக்கோடா எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து எவ்வளோ வருஷமான கடை? 19 வருஷமாக வரும். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் டெய்லியும் கடை இருக்கும்? 6 to 11 மணி வரைக்கும். எத்தனை கிலோ பிரியாணி இருக்கும்? 50 to 60. வேறு என்னென்ன வச்சுருக்கீங்க? சிக்கன் பக்கோடா இருக்குது, லெக் பீஸு, சிக்கன் பக்கோடா, லெக் பீஸு, போனஸ் பக்கோடா. அமாவாசை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, அவ்வளோதான். மற்ற டைம் நம்ம கடை உண்டு. செய்கிறதும் நான், பிரியாணி எடுக்கிறதும் நான். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல பொருள், தரமான பொருள் கொடுக்கணும், அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 50 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான தரமான பிரியாணி, நல்ல பெரிய பீஸு, நிறைய குஸ்கா. பேச்சுலர்ஸுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கடை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முகப்பேரில் கவிமணி சாலை விவேக் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் அந்த கார்னர்லேயே இருக்கும். இந்த பக்கம் ஒரு 6:30க்கு மேலே வந்தாலே இங்கே கதன்னு செம்ம கூட்டமாக இருக்கும். அதை பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேர் ப்ரைஸ் ப்ரியாரிட்டி தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. குவாலிட்டி அந்த ப்ரைஸுக்கு செம்ம ஒர்த்தாக இருக்கிற கடையாக பார்த்தா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளோதாங்க, வேற என்ன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்க விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.